ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். பயாத்ரணாது பரதம் மம்ஸ்யந்தே த்வாம் மஹார்த்தா ஏஷாம் சத்வம் பகுமதோ பூத்வா யாசி சிலாகவம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது சாங்கிய யோகம், அதாவது பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 35வது ஸ்லோகம். இதில் கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி நீ இந்த போரில் சண்டை போடுறதுக்கு, போர் இடத்துக்கு நீ ரொம்ப தயக்கத்தோடு இருந்தனா நீ ஒரு கோடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உனக்கு கேலி செய்ய ஆரம்பிப்பா அப்படின்னு சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். அதை தொடர்ந்து இந்த ஸ்லோகத்திலையும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பயாத்ரணாது பரதம் மம்ஸ்யந்தே த்வாம் மஹாரதா, அதாவது உன்னை ரொம்ப மதிப்போத உனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற மந்திரிகள் தான் இருக்கா ரொம்ப இங்கே. அதே மந்திரிகள் உன்னை அடுத்த வாட்டி பார்க்கும்போது, இந்த போர் முடிந்த உடனே உன்னை எப்படி பார்ப்பா அப்படின்னா, இப்பேற்பட்ட ஒரு கோழையாக நம்ம அரசன்னு சொன்னோம், இப்பேற்பட்ட ஒரு கோழை கீழே நம்ம இவ்வளோ நாள் இருந்தோம், இவருக்கா நம்ம இவ்வளோ நாளாக மரியாதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாலாம். அதனால நீ இந்த போர்லேருந்து விலகி போனா, இந்த போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனனா, உன் பின்னை காட்டி போனனா, உனக்கு இது வரைக்கும் மரியாதை கொடுத்த யாராக இருந்தாலும் இனிமே மரியாதை கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். அதனால இந்த அர்ஜுனன் கிட்ட இந்த விஷயத்தை ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஒரு அரசன், ஒரு ராஜா அப்படின்னாலே அவருக்கு முக்கியமாக தேவை அவரோட மந்திரிகளின் சப்போர்ட், ஆதரவு தேவை ரொம்பவே. அதனால் மந்திரிகளின் ஆதரவு இல்லாத ராஜா ஒரு நல்ல ராஜாவாக ராஜ்யத்தை ஆள முடியாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நம்ம கிருஷ்ணர் சொல்கிறார், இப்போது இந்த போரில் ஜெயிச்சா உனக்கு புதுசாக ஒரு ராஜ்யம் கிடைக்கும், இந்த போரில் தோத்தா பரவாயில்ல, இருக்கிற ராஜ்யத்திலே சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். ஆனால் போர்லேயே பங்கேற்காமல் நீ பின்னாடி திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டனா உன் மேலே இருக்கிற நம்பிக்கை அந்த மந்திரிகளுக்கு போயிடும். அதனால உன்கிட்ட இருக்கிற ராஜ்யத்தையும் உன்னால் நல்லா பார்த்துக்க முடியாது, அவளோட ஆதரவு உனக்கு இருக்காது. அதனால் ஒன்று போரில் ஜெயிச்சு புதுசாக ஒரு ராஜ்யத்தை வாங்கு, இல்லை போரில் தோற்றுட்டு இருக்கிற ராஜ்யத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கோ. ஆனால் போரை மட்டும் புறக்கணிச்சிட்டு ஓடணுன்னா இருக்கிற ராஜ்யத்தையும் ஒழுங்காக ஆள முடியாது அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விரிவான அர்த்தம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.